ஜூன் மாதம் 29ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. திருப்பாடல் 33, 13, 14, 15 வசனங்கள். அப்பா பிதாவே, வானி நின்று எங்களை உற்று நோக்குகின்றவரே, அப்பா, விண்ணகத்தை முடி அரியணையாக்கி மண்ணகத்தை முடிய கால்மனையாக்கி இதோ முடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய சோர்வுகளையும் அறிந்தவராய் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றீரே. இந்த அருமையான இரவு வேளையில உமையே நோக்கி நாங்களும் பார்க்கிறோம். எங்களை உற்று நோக்குகின்ற அந்த கண்களையே நாங்களும் உற்று நோக்குகின்றோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு அப்பா, இன்றைய நாள் முழுவதும் இந்த வாரத்தின் முதல் நாளாகி என்று அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களின் மத்தியிலும், எல்லா சோர்வுகளின் மத்தியிலும், கவலை கலக்கங்களின் மத்தியிலும் இன்றைய நாள் முழுவதும் நம்முடைய வலக்கரம் எங்களை தாங்கி பிடித்து வழிநடத்தியதற்காக இதோ இந்த புதிய நாளை காணும்படி கிருபை செய்திர, இந்த இரவு நேரத்தை காணும்படி எங்களுக்கு பாக்கியம் கொடுத்திர, எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றி பெற போர் குதிரைகளை நம்புவது வீண், மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது. ஆமாண்டவரே, சங்கீத ஆசிரியருடைய இந்த வார்த்தைக்கேற்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நாங்கள் நம்பினால் ஆண்டவரே நாங்கள் ஏமாந்து போய்விடுவோம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய சக்தி, எங்களுடைய பலன் நீராயிருப்பதனால ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கால்கள் சோர்ந்து போய்விடாமல், எங்களுடைய கரங்கள் சோர்ந்து போய்விடாமல் இதோ நாங்கள் உண்மையே நோக்கி எங்கள் கண்களை உண்மை மாத்திரமே நாங்கள் கண்முன் கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, ஏனெனில் எங்களுடைய உயிரை சாவி நின்று காக்கின்ற தெய்வம் நீர், எங்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்ற தெய்வம் நீர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நான் நம்பிக்கை வைத்துள்ளோம். உமையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்று சொல்லி பாடுகின்ற அந்த சங்கீத ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் கூட அறிக்கை இடுகின்றோம். அப்பா, நீரே எங்கள் துணை, நீரே எங்கள் கேடயம். உம்மை நினைத்தே எங்களுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் களி கூறுகின்றது. எல்லா துன்ப துயரங்களின் மத்தியிலும், இந்த நோய் நொடிகளின் மத்தியிலும், இந்த கொரோனா கொள்ளை நோயின் மத்தியிலும் வாழ்வாதாரங்களை இழந்து வாழ்வதற்கு வழி தெரியாமல் கலங்கி தவிக்க இந்த நாட்களிலும் கூட உம்முடைய கரம் தாமே எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றது. அப்பா, உமது பேரன்பை நினைத்து, உடைய இரக்கத்தை நினைத்து இந்த இரவு வேளையில ஒரே குடும்பமாக உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பாடி புகழ்கின்றோம். ஐயா, துதிக்கு பாத்திரரே, ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். யாக்கோபின் தெய்வமே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இருந்தவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி உம்மை மோசேக்கு வெளிப்படுத்தி அப்பா உம்முடைய இஸ்ராயல் மக்களை பாலைவன பாதையில வழி நடத்தி வந்தீரப்பா. இதோ அப்படியாக எங்களையும் கூட ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகின்றீர். இதோ எசாயா புத்தகம் 51வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாங்கள் இப்படியாய் வாசிக்கின்றோமே. ஆண்டவர் சியோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார். அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சி மக்களுக்கும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் தேற்றுகின்றீர், நீர் அணைக்கின்றீர், நீர் ஆறுதல் கொடுக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கை பாலை நிலம் போல, ஒரு தரிசு நிலம் போல, ஒரு வறண்ட நிலம் போல இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. எங்களுடைய கடவுளாகிய நீர், எங்களுடைய ஆண்டவராகிய நீர், உமோடு கூட இணைந்து வாழ்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல அமைப்பீர். எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். எங்களுடைய கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற்றப்படும். எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படும். ஆமாண்டவரே, இந்த பாழிடங்களின் மத்தியிலும் கூட, இந்த தரிசு நிலங்களின் மத்தியிலும் கூட, இந்த பாலைவன பாதையின் மத்தியிலும் கூட அப்பா, எங்களுடைய வாழ்க்கை ஒரு பூ சோலையாய், ஒரு தோட்டமாய் நீர் மாற்றுவீர். எங்கள் மத்தியில மகிழ்ச்சி மக்களிப்பும் காணப்படும். ஆண்டவரே, நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் எங்களுடைய நாவிலிருந்து எழும்படி நீர் பண்ணுவீரப்பா. அந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து ஆராதித்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ மானிடரை நிந்தை கஞ்சாதீர்கள், அவர் தம் இழில் சொல் கேட்டு கலங்காதீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி வருகின்றீர்.
ஏனெனில் நீர் அடிக்கும் விடுதலை, நீர் கொடுக்கின்ற விடுதலை, இந்த உலகம் தர முடியாத விடுதலை. அப்பா, நீர் வழங்கும் மீட்பு தலைமுறை தோறும் நீடிக்கின்ற மீட்பு ஆண்டவரே. அந்த மீட்பையே நாங்கள் எண்ணி அந்த மீட்புக்காகவே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம். உமக்கே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். அப்பா, இதோ இன்றைய நாள் எங்களுடைய திருச்சபையில புனித பவுல் பேதுருவுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்கள் திருச்சபையின் தூண்களாகிய புனித பவுல் பேதுருவை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்மோடு வாழ்ந்த பேதுருவை, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளவு பலவீனமுடையவர் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவரே, இதோ ஒரு மீன் பிடித்திருந்த சாதாரண ஒரு மனிதரை நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத ஒரு மீன்பிடி தொழிலை மாத்திரமே அறிந்திருந்த அந்த சகோதரனை நீர் அழைத்து, அந்த புண்ணியவானை நீர் அழைத்து, இதோ எங்களுடைய திருச்சபையின் தலைவராக உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் திறவு கொள்ளலாம், விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ ஒரு பெரிய பொறுப்பை ஒன்றுமில்லாத ஒன்றும் அறியாத அப்பா ஒரு பாமர மனிதனாகிய இந்த பேதுருவுக்கு நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி இதோ உம்முடைய பரிசுத்த தனத்தை, நீர் கடவுளின் மகன் என்ற அந்த மறை உண்மையை அவருடைய கண்கள் கண்டுகொள்ளும்படி அப்பா பிதாவானவர் அவருடைய அக கண்களை திறந்து கொடுத்தார். அப்படியாக அவர் முழுமையாக கண்டுகொண்டார். நீர் மெஸ்ஸியா என்பதை அவர் கண்டுகொண்டதோடு மட்டுமல்லாமல், உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல், இந்த உலகத்தின் கடை எல்லை வரைக்கும் சென்று போதித்தார். ஆண்டவரே, உம்மீது வைத்திருந்த அந்த அன்பின் பொருட்டு இதோ என் தலைவருக்காக, என் தலைவரை போல, இதோ என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நான் மரிக்க தகுதியற்றவன், என்னை தலைகீழாக அறையும் என்று சொல்லி இதோ தன்னுடைய வாழ்க்கையை மறை சாட்சியாக சிலுவையில தலைகீழாக அறையும்படி தன்னுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்புவித்தார். எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான அன்பை புனித பேதுருவுடைய வாழ்க்கையில நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு புனிதரை எங்களுடைய திருச்சபையின் தலைவராக நீர் கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இவரை கடைபிடிக்க, இவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக வாழ எங்களை நீர் அழைப்பு விடுக்கின்றீரே. இந்த அழைப்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்னும் கூட இதோ பவுலடியாருடைய வாழ்க்கையின் மூலமாக கூட நீர் எங்களோடு பேசுகின்றீர். இதோ இந்த கிறிஸ்துவ மதத்தை எப்படியாவது அழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி ஆடி திரிந்து கொண்டிருந்த அந்த புனிதருடைய வாழ்க்கையிலும் கூட நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே, இதோ வாழ்ந்தால் அது இயேசுவுக்காகவே, மரித்தாலும் அது இயேசுவுக்காகவே என்று சொல்லி வைராக்கியமான அன்போடு, வைராக்கியமான விசுவாசத்தோடு இதோ இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இறை வார்த்தை அறிவித்தார். ஆண்டவரே, உம்மை முழுவதுமாக கண்டுகொண்டவர் இதோ அவருடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டதனால ஆண்டவரே, இதோ உம்மை எப்படியாவது இந்த கிறிஸ்துவ நெறியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை நீர் இடைப்பட்டதால, உம்மை அவர் கண்டுகொண்டதால, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதால ஆண்டவரே உமக்காக வாழ்ந்தார், உமக்காக எழும்பி பிரகாசித்தார். எங்களுக்கு மடல்களை எழுதி இதோ என்னை போல வாழுங்கள், என்னை போல வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், உமக்காக வாழ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை எங்கள் திருச்சபையில் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இது இந்த இரண்டு புனிதர்களின் வழியாக எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். எல்லா துன்பங்களின் துயரங்களின் மத்தியிலும் கூட அவர்கள் உம்மோடு இணைந்து வாழ்ந்தார்கள், உம்மில் களி கூர்ந்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட சிறையில் உம்மை துதித்தார்கள். எப்படியாவது எல்லாருக்காகவும் நான் எல்லாமானேன் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லாவுமாகி உம்மை மாத்திரமே அறிவிக்க, உம்மை மாத்திரமே மகிமைப்படுத்த அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்படியாக நீர் அவர்களை மகிமைப்படுத்தினீர். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். இதோ இன்று கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கிறது என்றால், இதோ இந்த விசுவாசத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம் என்றால், எங்களுடைய திருச்சபை இன்று வளர்ந்திருக்கிறது என்றால், ஆண்டவரே, இவர்கள் கொடுத்த இந்த விசுவாசம் இதோ தன் உயிரை கொடுத்து வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று எங்களுடைய திருச்சபை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல இதோ இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான உம்முடைய புனிதர்களினால, உம்முடைய அப்போஸ்தலர்களினால, உம்முடைய திருத்துதர்களினால எங்களுடைய விசுவாசம் இன்று வளர்ந்திருக்கின்றது.
தொடக்க கால திருச்சபையில நீர் எழுப்பின இப்படிப்பட்ட வல்லமையான திரு தூதர்களினால இன்று எங்களுடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்படுகின்றது, எங்களுடைய அன்பு ஆழப்படுத்தப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்களும் வாழ வேண்டும் என்று தான் நீர் விரும்புகின்றீர். எங்களுடைய திருச்சபை இதோ உம்முடைய மனவாட்டியாம் திருச்சபை இன்னும் கூட அந்த தொடக்க கால திருச்சபை போல இணைந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இதோ புனித பவுலடியார் புனித பேதுருவுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக நாங்கள் நாடி தேடுகின்றோம். எங்கள் திருச்சபை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை வழி நடத்த புனித பேதுருவுக்கு பிறகு நீர் தேர்ந்தெடுத்த எல்லா திருத்தூதர்களையும் எல்லா போப்பாண்டர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் திருத்தந்தை உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய தூய ஆவியானுடைய வல்லமையினால் அவரை இன்னும் கூட நிரப்பி ஆண்டவரே இன்னொரு கிறிஸ்துவாக இன்னொரு பேதுருவாக ஆண்டவரே உடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய திருச்சபைக்கு எது நலன் என்று கண்டுபிடித்து உடைய தூய ஆவியானுடைய வல்லமையினால் அவர் வழிநடத்தப்பட்டு உடைய தூய ஆவியானுடைய குரலுக்கு அவர் செவி கொடுத்து அப்பா ஒப்படைக்கப்பட்ட மந்தைகள் உடைய ஆவியின் வல்லமையினால் அவர் வழிநடத்தக்கூடிய விவேகத்தையும் ஞானத்தையும் தூய ஆவியின் கனிகளாலும் வரங்களினாலும் கொடைகளாலும் அவர் நிரப்ப வேண்டுமாய் ஒரே குடும்பமாய் எங்கள் தாய் திருச்சபைக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எல்லா கருதினால்மார்கள், எங்கள் மறை மாவட்ட ஆயர்கள், எங்களுடைய மறை வட்டத்தில் இருக்கிற குருக்கள், எங்களுடைய பங்கு குருக்கள், எங்களுடைய ஆன்ம குருக்கள், எங்கள் பங்கிலிருந்து செயல்படுகின்ற அருட்கண்ணியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கூட நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையை நீர் தாங்கி எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஆண்டவரே உமக்கு விரோதமான உம்முடைய மகிமைக்கு விரோதமாக உம்முடைய பிரசன்னத்துக்கு உம்முடைய இறை வார்த்தைக்கு அப்பா உம்முடைய இறை ஆட்சியின் மதிப்பீடுகளுக்கு விரோதமாக எங்கள் திருச்சபையில் எழுகின்ற எல்லா பொல்லாத சத்துருக்களுடைய பொல்லாத தீங்கிகளையும் உம்முடைய நாமத்தின் வல்லமையினாலும் உம்முடைய திரு ரத்தத்தின் வல்லமையினாலும் உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலும் அப்பா நாங்கள் சபித்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை நீர் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு குருவானவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு அருட்கண்ணியர்களையும் அப்பா உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய ஊழியத்திற்காக இந்த நற்செய்தி பணிக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்துள்ள அநேக பொதுநிலையினர்களையும் கூட நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் உம்முடைய பரிசுத்த நாமம் ஆராதிக்கப்படுகின்றதோ, எந்தெந்த தியான இல்லங்களில் எந்தெந்த நபர்கள் உம்முடைய இறை வார்த்தையை வல்லமையோடு அறிக்கையிடுகின்றார்களோ ஒவ்வொருவரும் உடைய தூய ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய தொடக்க கால திருச்சபையில் இருந்த அதே அபிஷேகம் எங்களுடைய திருச்சபையிலும் கூட நிறைவாய் பொழியப்படுவதாக எல்லாரும் ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளும் ஆண்டவரே உடைய தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு எங்கள் திருச்சபையை நீர் விரும்புகின்ற வகையில் நாங்கள் கட்டி எழுப்பக்கூடிய கிருபையை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்திற்காகவும் கூட உமது பாதத்தில் வருகிறோம், எங்கள் நாட்டு தலைவர்களுக்காகவும் கூட நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா குறிப்பாக இந்த நாட்களில் எல்லா தேசமும் கண் கலங்கி என்ன செய்வதென்று அறியாமல், நாட்டு தலைவர்களுக்கும் கூட என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நிற்கின்ற இந்த நாட்களில் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியானவர் தாமே ஒரு நிறைவான ஞானத்தை கொடுத்து எந்த திட்டத்தை அவர்கள் தீட்டி எந்த செயல்களை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லி தந்து ஆண்டவரே மக்களுக்கு தேவையானதை மக்களுக்கு நலமெனப்படுவதை குறிப்பாக இந்த கொள்ளை நோய் நாட்களில் எந்த திட்டம் மக்களுக்கு தேவையா இருக்கின்றதோ, எந்த திட்டம் இந்த நோயை தடுக்க உதவியா இருக்குமோ அத்தகைய திட்டங்களை அவர்கள் தீட்டக்கூடிய, அத்தகைய திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஞானத்தை விவேகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாத தலைவர்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது பெயருக்கு எதிராக எங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுவதற்கு எங்களுடைய விசுவாசத்தை பரப்புவதற்கு எதிராக எழுகின்ற எல்லா தலைவர்களுக்காகவும் கூட நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய மன கதவுகள் திறக்கப்பட்டு இதோ இந்த இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி எல்லாரும் முன் முழந்தால் படியிட்டு எல்லா நாவுகளும் உம்மை அறிக்கையிட்டு நீர் தருகின்ற அந்த விடுதலையை நீர் தருகின்ற அந்த மீட்பை எல்லாரும் சுவைக்கணும் ஆண்டவரே, எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்படியாக எங்கள் தேசத்துல இப்படி தூய ஆவியானுடைய வல்லமை கடந்து வரும்படியாக ஏதோ தொடக்கத்தில் அசைவாடின அந்த நீரின் மீது அசைவாடின அந்த தூய ஆவியானுடைய அதே பிரசன்னம் அதே வல்லமை
எங்கள் தேசத்திலும் கூட இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கூட அசைவாட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உலகின் எந்தெந்த பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்களோ, தன்னுடைய விசுவாசத்திற்காக யாரெல்லாம் உயிரை கொடுக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, அயல் தேசத்தில் அப்பா, அண்டை நாட்டில் ஆண்டவரை நம்முடைய நற்செய்தி பணிக்காக சென்றிருக்கின்ற அநேக ஊழியர்களை ஆசீர்வதியும், குருக்களை ஆசீர்வதியும், அருட்கண்ணியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. தன்னுடைய நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, குடும்ப அங்கத்தினர்களை விட்டு அப்பா உமக்காக, உம்முடைய நற்செய்திக்காக, உம்முடைய அன்பை பறைசாற்றுவதற்காக இதோ உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படியே அப்பா உம்முடைய நற்செய்தியை, உம்முடைய அன்பு செய்தியை இந்த உலகத்தின் கடை எல்லைகளுக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அநேக விசுவாசிகளை, அநேக இறை ஊழியர்களை, நற்செய்தி பணியாளர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை ஆழப்படுத்தும். அவர்கள் உமக்காக துன்பப்படுத்தப்படும் போது ஆண்டவரை எப்படியாக அப்போஸ்தலர்கள் யோவானும் பேதுருவும் பவுலடியாரும் உமக்காக துன்பப்பட்டதாக கருதி அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த தொழுகை கூடத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று நாங்கள் திருத்துதர் பண்டிகைகளில் வாசிப்பது போல எங்களுடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் உடைய நாமத்திற்காக துன்புறுத்தப்படுகின்றார்களோ, யாரெல்லாம் உடைய நாமத்திற்காக வசைப்படுத்தப்படுகின்றார்களோ அத்தனை பேரும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, தைரியத்தினால நிரப்பப்பட்டு அப்போஸ்தலர்களைப் போல எந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்காக வாழ்வேன், இந்த உலகத்துல எதுவுமே இயேசுவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி வைராக்கியமாக உம்மை அன்பு செய்ய, உமக்காக ஓட ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாச போராட்டத்தை இறுதி வரைக்கும் நாங்கள் ஓடி முடிக்க ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை எங்களுடைய திருச்சபை நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பங்களையும் கூட நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா போராட்டங்களையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள், குடும்ப பொருளாதார நிலையில போராட்டங்கள், குடும்பத்தில் அமைதியின்றி, சமாதானமின்றி, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே வருகின்ற எல்லா குழப்பங்களையும் கூட நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப சமாதானத்திற்கு எதிராக வழிகின்ற எல்லா சாத்தானுடைய கட்டுகளையும், எல்லா பில்லி சுனிய கட்டுகளையும், மாய மந்திரங்களையும் இயேசுவுடைய ரத்தத்திற்கு நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. எங்கள் வீட்டை சுற்றிலும் உடைய தூய திரு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை சுற்றிலும், எங்கள் குடும்பத்தாருடைய ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும் உடைய தூய ரத்தத்தை நாங்கள் செலுத்தி, உடைய தூய ரத்தத்தை நாங்கள் ஊற்றி ஆண்டவரே உடைய ரத்தத்திற்குள்ளாக நாங்கள் முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி எல்லா விதமான தீங்கிலிருந்தும், எல்லா விதமான ஆபத்திலிருந்தும், எல்லா விதமான சாத்தானுடைய அந்தகார சக்திகள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளும். நிரந்தரமான அமைதியை, சமாதானத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கட்டளையிடும் ஆண்டவரே. குறிப்பாக வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்பா வேலை வாய்ப்புகளை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து இந்த நாட்களில் அப்பா பஞ்சத்தின் நாட்களில், இந்த கொள்ளை நோயின் நாட்களில் எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. குடும்ப கஷ்டத்தை போக்கும் ஆண்டவரே. பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. அன்றாட தேவைகளை நீர் நிறைவேற்றும் அப்பா. ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ சகோதர சகோதரிகளுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. அப்பா உறவுகளை இழந்து தவிக்கின்ற, ஐசியூவில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற, இந்த நோய் என்னையும் தொற்றிவிடுமோ என்று சொல்லி பயத்தோடு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் அப்படியே தெய்வீக கரத்துக்குள்ளா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே சுகப்படுத்தும் பிரசனம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஐயா. வாழ்வின் சிலுவைகளை சுமக்க முடியாமல் தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையிலும் அப்படியே தெய்வீக பிரசனம் கடந்து வரட்டும். அமைதி தரும் பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ, யாரெல்லாம் எங்களுடைய செப உதவி அவசியமா இருக்கின்றதோ ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தாய் கன்னி மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையை நாடுகின்றோம். அம்மா மரியே, எங்கள் அன்பு தாயே, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் திருச்சபையையும், நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய சமுதாயத்தையும், எங்கள் அண்டை வீட்டாரையும், எங்களிடம் ஜெபம் கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய வல்லமையுள்ள அன்பு திருமகனுடைய கருத்துக்குள்ளராக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அம்மா. கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்க சொல்லி பரிந்து பேசியது போல எங்கள் குடும்பத்திற்காக, எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நம்முடைய அன்பு திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். இதோ தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற, அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஓட, பரிசுத்தமாய் ஓட அம்மா மரியே எங்களுக்கு சொல்லித்தாரும். இறைவனின் எல்லா புனிதர்களே, குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே, உம்முடைய வல்லமையுள்ள பாதுகாவலுக்குள், பரிந்துரைக்குள் எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். எங்களுக்காக பரிந்து பேசும் அப்பா இயேசுவே. இந்த இரவு நேரம் முழுவதும்
நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும் அப்பா. மரணத்தின் படுக்கையில் இருப்பவர்களை ஆசீர்வதியும் அப்பா. மரண வேலையில் ஒரு மனமாற்றத்தின் ஆவியை கொடுத்து நல்ல மரணத்தை நீர் கட்டளை இடுவீராக அப்பா. இதோ உம்மை நோக்கி வந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும். இன்றைய நாளில் எங்கள் குடும்பத்தில் யாராவது மரணத்தை சந்தித்திருந்தால், அகால மரணத்தை யாராவது சந்தித்திருந்தால், ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை உங்கள் மடியில் படுக்க வைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா விதமான கவலைகள், ஏக்கங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள், நிறைவேறப்படாத ஆசைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்து எல்லா துதிக்கான மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவே பரிசுத்த வல்லமையில நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.